ஹாய் வணக்கம் எக்ஸ்ப்ளோர் வித் விஜிபி அடுத்த பதிவுக்காக வந்திருக்கேன். நான் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேலூரில் வந்து ஷா ஆட்டோமொபைல்ஸ் அந்த ஷாப்பில் தான் இருந்துட்டு இருக்கேன். இங்கே என்ன ஸ்பெஷல்னா கார்லாம் வந்து மாடிஃபை பண்ணுறாங்க. இந்த பழைய கார்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பயங்கரமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பழைய கார் ரொம்ப குப்பமே இருக்கிற ஒரு காரை கூட கொண்டு வந்து இவங்க அழகாக மாடிஃபை பண்ணி சூப்பராக வெளில அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உள்ளே இங்கே வந்து கஸ்டம் பெயிண்ட் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. புது புது டெக்னாலஜிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஷான் ஒருத்தர் தான் இங்கே ஓனர். ஸோ அவர்கிட்ட போய் பேச போகிறோம். உள்ளே எப்படிலாம் கார் ரெடி பண்ணுறாங்க அதான் உள்ள போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஷா ஆட்டோமொபைல்ஸோட ஓனர் ஷா இருக்கிறாரு. ஹலோ சார். ஹலோ. விண்டேஜ் கார் ஃபுல்லாக நிறைய கார் இருக்குங்க. அதை பற்றி தான் அவர் சொல்ல போகிறாரு ஷா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளூரில் வந்து ஷா கஸ்டம் பெயிண்ட்ஸ் வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கார் ரெஸ்டோரேஷன் மெயினாக வந்து எல்லாமே காரை பொறுத்து தான் இருக்கும் எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா கான்டாஸா விண்டேஜ் கார். ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வரும்போது ஸ்கிராப் கண்டிஷனில் இருக்கும். வண்டி வந்து லைக் டோயிங்கில் தான் வர முடியும், ஓட்டிட்டு கூட வர முடியாத கண்டிஷன் இருக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ரெஸ்டோர் பண்ணோம். ஃப்ரம் A to Z இன்ஜின்லேருந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணி மாடிஃபை பண்ணி இது பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லாம் கூட பண்ணியிருக்கோம், எக்ஸ்டீரியர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபினிஷிங் அப்போ இது ஃபினிஷ் ஆகல இன்னும், லைக் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். ஓகே. லேட்டஸ்ட் வண்டியும் வருது. இது பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்திருக்கு. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் 12 years ஓல்டு வண்டி. ஸோ கஸ்டமர் என்ன சொன்னார்னா, வண்டி வந்து பார்க்க புதுசாக இருக்கணும், எனக்கு இன்டீரியரும் வெளியே மட்டும் வந்து புதுசாக இருக்க வேணாம், உள்ளே கூட எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், கிட்ஸ் ஏறி உட்காரும் போது எனக்கு கொஞ்சம் ஜோஷா இருக்கணும், நல்லா இருக்கணும்னாங்க. இது என்ன வண்டி? இது வந்து ஷிஃப்ட் டிசைர். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்டீரியர் ஃபுல்லாவே வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிருக்கோம். ஸோ கலர் காம்பினேஷன் ரெட் அண்ட் பிளாக் தீம் வச்சு ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷன்ல சீட்ஸ்ல இருந்து டேஷ்போர்ட்ல இருந்து எல்லாமே கலர் மாத்திருக்கோம் நம்ம. டேஷ்போர்டு கூட பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா பியானோ பிளாக் பண்ணிருக்கோம், வுடன் டெக்ஸ்சர் பண்ணிருக்கோம், இந்த ஹைட்ரோகிராபிக்ஸ் டெக்னாலஜி மூலமா வுடன் டெக்ஸ்சர் பண்ணிருக்கோம், பிளஸ் ரெட் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா ஆப்போசிட் கலரா இருக்குமே எல்லாமே. 13 years ஓல்டு வண்டி, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வண்டி. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா டெயில் லைட் வந்து இவ்வளவு பெருசுலாம் இருக்காது, சின்னதா இருக்கும். பேனட் ஷேப்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டைப் கன்வர்ஷன் வாங்க, தேர்ட் டைப் கன்வர்ஷன் பண்ணிருக்கோம். இது கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா டெயில் லைட் பெருசு, லேட்டஸ்ட் வண்டி மாதிரியா இருக்கும். ஹாஃப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி வச்சு, ஸோ அந்த வண்டி மாதிரி கன்வர்ஷன் பண்றோம். அதுக்காக வந்திருக்கு ரெஸ்டோரேஷன். இப்போ ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு. இது வந்து ஆல்மோஸ்ட் 12-13 years ஆனதுனால ரொம்ப யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த என்டையர் வண்டியை புதுசாக்கிடலாம். அவ்வளோ. வெள்ளூர்ல இருந்து நீ பண்றீங்க, இப்போ எனக்கு சென்னையில இருக்கு காரு, இப்போ அங்கேருந்து நான் எடுத்துட்டு வரணும். சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட் டிசைர் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து தான் வந்துருக்கு. ஆல்வே கஸ்டமர் வந்து சில கஸ்டமர் டிரைவர் வச்சு அனுப்புறாங்க. எங்களுடைய டிரைவர் ஃபெசிலிட்டி இருக்கு. கஸ்டமர்ஸ் கால் பண்ணா நாங்க போய் பிக்அப் பண்ணி டிராப்பும் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 2-3 வண்டி சென்னையில இருந்து வந்திருக்கு, கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு கஸ்டமைசேஷன் ஒர்க்காக தான் வந்திருக்கு. சூப்பர். ஸோ இது வந்து 2-seater இம்போர்ட்டடு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்டபிள். ஸோ கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன், கலர் சேஞ்ச், டூவல் டோன்ஸ்ல கேட்டிருக்காங்க, கலர் சேஞ்ச் பண்ணி மாடிஃபை பண்றதுக்காக கேட்டிருக்காங்க. இது வண்டி பேர் என்ன வண்டி? சான். இம்போர்ட்டட். இந்தியால ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் ஆன வண்டி தான் இருக்கு இது. பைக்குமே பண்றீங்களா நீங்க? பைக்கும் பண்றது என்னோட ஸ்டாஃபோட பைக்கு. ஸோ ஸ்கூட்டர் நம்ம ஷா ஆட்டோமொபைல்ஸ் சொல்லிட்டு 2 wheelersக்கு தனி செக்மெண்ட் வச்சிருக்கோம். நாங்க 2 wheelersம் தனியா ரெஸ்டோரேஷன் பண்ணிருக்கோம். நிறைய பைக்ஸ் ரெஸ்டோர் பண்ணிருக்கோம். அந்த புல்லட்டும் ரெஸ்டோர் பண்ண வண்டி தான். சூப்பர். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 1972 மாடல். இதுவும் வந்து ஓல்டு வண்டி தான். ரெஸ்டோரேஷன் பண்றோம், பைக்ஸும் ரெஸ்டோரேஷன் பண்றோம். பட் அது தனியா கடை வச்சிருக்கோம். இங்க இப்போ எத்தனை ஷாப் இருக்கு நமக்கு? நம்மளுக்கு 3 ஷாப் இருக்கு. கார் வாஷ் ஒன்று இருக்கு, ஷா கார் கேர் பேர்ல, ஷா கஸ்டம் பெயிண்ட் பேர்ல ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் ஷா ஆட்டோமொபைல்ஸ் 3 இருக்கு. 3 செட்டப் இருக்கு. இப்போ வந்து செராமிக்காக பிளான் பண்றோம் தனி சென்டர். ஒரு 15 daysல ஓபன் பண்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு கார் வந்து டேமேஜ் ஆன கார் வந்துச்சுன்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடும், புது வண்டி மாதிரி ரெடி பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. சூப்பர். இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா வந்து ஷாவோட கிரியேட்டிவ் வந்து ரொம்ப பெருசு. எனக்கு அவரை பத்தி ரொம்ப நல்லா தெரியும்.
இவர் பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு அனிமேஷன் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காரு. ஸோ எனக்கு எப்படி தெரியும் பாத்தீங்கன்னா, நானும் இவர் ஒன்னா ஒர்க் பண்ணோம், பட் வேற டிபார்ட்மெண்ட். இவர் சீனியர் ஆக்சுவலா. ஸோ எங்களுக்குலாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க ஆரம்ப காலகட்டத்தில். நாங்கள் அப்போ ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் இதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதில் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கிரியேட்டிவிட்டியை அப்படியே இதில் இறக்கி இருக்காரு, வேற லெவல்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மங்கல் ஆயிட்டு இருக்கு, எல்லோ ஆயிட்டு இருக்கு. இந்த ஹெட்லைட்னா யூஸ்வலா என்ன ட்ரெடிஷனல் வேணும்னா மாத்தி தான் ஆகணும். புதுசு மாத்திரம்னா 3000 ரூபாய் 4000 ரூபாய் இருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்றோம்னா ரிஸ்டோர் பண்றோம். இப்போ வந்து ரிஸ்டோரேஷன் ப்ராசஸ் பண்ணிருக்காரு. ஸோ இந்த ஹெட்லைட் வந்து புதுசாக்குவோம், பழைய ஹெட்லைட்டை வந்து புதுசாக்கிடுவோம். புதுசாக்கும் போது கஸ்டமருக்கு வந்து லைக் 800,000 ருபீஸ்ல 2 ஹெட்லைட்டும் ரிஸ்டோர் பண்ணி கொடுக்கும்போது கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுறாங்க கஸ்டமர். இது டாடா சிஆரா தெரிஞ்சிருக்கவங்க, ஜெயலலிதா எல்லாம் வச்சிருந்தாங்க, ரொம்ப பெரிய நல்ல வண்டி இது டாடா சிஆரா. ஸோ இது வந்து ரெஸ்டோரேஷனுக்காக வந்திருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா டோர்ஸ்லாம் ஆல்டர் பண்ணி ரெஸ்டோர் பண்ணி எந்த கண்டிஷனுமே இல்ல போல இருக்கு. இல்ல பட் ஒரு 6 பாடி மட்டும் இருக்கு. 6 மந்த்ஸ்ல புது வண்டி மாதிரி பண்ண முடியும், இதுவும் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி வண்டினா எவ்வளவு டைம் எடுக்குங்க? 3 months 6 months டிபெண்ட்ஸ் ஆன் தி பார்ட்ஸ். ஒரு பென்ஸ் வந்திருக்கு நம்ம கிட்ட, ஒரு 2 இயர்ஸா இருக்குது, பார்ட்ஸ் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இது நம்மளோட ஓன் ப்ராடக்ட், இன்ஜின் டீகார்பனைசேஷன் சொல்லிட்டு இன்ஜின் கார்பன் கிளீனிங் பண்றோம். ஸோ இது பாத்தீங்கன்னா இன்ஜின்ல இருக்க கார்பனை வந்து ரிமூவ் பண்ணும் வித்தவுட் டிஸ்மேண்டிலிங் த இன்ஜின். யூஸ்வலா ட்ரெடிஷனல் வே என்னன்னா இன்ஜினை வந்து டிஸ்மேண்டில் பண்ணும், கார்பன் வந்து ஃபார்மேஷன் ஆகுது, டிஸ்மேண்டில் பண்ணும். அது டிஸ்மேண்டில் பண்ண தேவையில்ல, அப்படியே வந்து நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்கோம். இசிசின்னு சொல்லிட்டு இந்த மிஷின் பேர் இன்ஜின் கார்பன் கிளீனிங். ஸோ இந்த மிஷின் போட்டோடனே என்ன பண்ணணும், 45 மினிட்ஸ் ப்ரொசீஜர் இருக்கும். 45 மினிட்ஸ் பொறுத்து கார்பன் இன்ஜின்ல இருக்க கார்பன் மொத்தமே டெபாசிட் வந்து லூஸ் பண்ணிட்டு ஸ்மோக் மூலியமா சைலன்சர் மூலியமா வெளியே வந்துடும். ஸோ என்ன ஆகும்னா பிக்கப் இன்க்ரீஸ் ஆகும். இனிஷியலா வந்து பிக்கப் இன்க்ரீஸ் ஆகும். பிக்கப் இன்க்ரீஸ் ஆனே மைலேஜ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். பிக்கப் இன்க்ரீஸ் ஆனாலும் மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இது வந்து இப்போ நீங்க தான் மேனுஃபேக்சரிங்? இது நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி மற்றவங்களுக்கும் சேல் பண்றோம். சில பேர் புதுசா ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஏதாவது ஒரு பண்ணி ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அது மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆட்டோமொபைல் செக்டார்ல இது வந்து மொபைலா கூட யூஸ் பண்ணலாம். யூஸ்வலா எப்படின்னா ஒரு கார்ல வச்சுட்டு நாங்க கொடுத்துருக்கோம், செய்யாறு, பெங்களூரு, ஹைதராபாடு, பெங்களூர்லாம் சப்ளை பண்ணியிருக்கோம். இந்த மிஷின் வந்து கென்யா ஒன்று போகுது, கென்யாவுக்கும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து மொபைலாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கடை வாங்கணும், வாடகை கொடுக்கணும், அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கார் வாங்கி, ஒரு ஆல்டோ 800 ஒரு 1 லட்ச ரூபாயில் கார் வாங்கி அதில் வச்சு கஸ்டமர் இடத்துல எடுத்துன்னு போயிட்டு சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரெண்ட் கட் ஆஃப் ஆகுது. ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு தேவையான ஒரு வாக்கின் டூல்னுவாங்க, ஒரு கஸ்டமர் உள்ள வர்றதுக்கான வாக்கின் டூல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த BMW வந்து நம்ம இன்ஜின் கார்பன் கிளீன் பண்ணிருக்கோம். ஸோ இவ்வளோ பெரிய வண்டியை பண்ணும்போது அது மாதிரி கஸ்டமர்லாம் எவ்வளோ ப்ரீமியம் கஸ்டமர்லாம் அதெல்லாம் படிச்சுட்டு தான் வருவாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, ஒர்த்தாக இருக்குமா, தேவையா இல்லைன்னு இருப்பாங்க. இது எவ்வளோ நேரம் ஆகுங்க இது பண்ணுறதுக்கு? 45 மினிட்ஸ் to 1 hour ப்ரொசீஜர். ஃப்ரம் கார்லேருந்து பஸ்ஸு, லாரி, ட்ரக்கு, பைக் எல்லாத்துக்குமே வந்து இது பண்ணலாம். எனி பெட்ரோல் டீசல் ரன்னிங் வெஹிக்கல்ஸ்க்கு இது பண்ணலாம். சென்னையிலேருந்து வந்த பென்ஸ் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் பார்ட்ஸ் அவைலபிள் இல்லாதனால நம்ம வெயிட் பண்ணுறோம். ஏன்னா இது ரொம்ப பழசு மாதிரி இருக்கு. 1958 மாடல் இருக்கும் கிட்டத்தட்ட இந்த பென்ஸ். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக வந்து ரிஸ்டோரேஷன் முடிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் பட்டி ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சு. பெயிண்ட் மட்டும் பார்ட்ஸ் வந்துட்டு அப்புறம் பெயிண்ட் அடிச்சு மாட்டலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கோம். மிச்சபடி போயிட்டு இருக்கு ஒர்க்கு. மாருதி SS80 வாங்க. ஸோ இதுவும் வந்து ரெஸ்டோரேஷனுக்காக தான் ரொம்ப ஃபேமஸான கார். லைக் நிறைய படத்துல வந்திருக்கு. இந்த சின்ன வண்டியே வந்து நிறைய படத்துல இதுதான் காமிப்பாங்க. லக்ஸரியஸ் கார், டாக்டர்ஸ்னால இந்த கார் தான் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒன்று காரு. ஸோ இது வந்து சிங்கிள் ஓனர், ஒருத்தர்கிட்ட இருக்கு, அவங்க அப்பாவுக்கு ப்ரெசென்ட் பண்றதுக்காக ரிஸ்டோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கஸ்டமர் கொடுத்துருக்காரு. இன்னும் அந்த விண்டேஜஸ் வந்து அந்த கலெக்ஷன் இது பண்றவங்க அதிகமா இருக்காங்க. பழைய வண்டியை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம், எதுக்கு புதுசு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெடி. ஓல்ட் இஸ் கோல்டு ஆல்வேஸ். அதுக்கு வந்து மாற்றமே கிடையாது. டிஸ்இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. சரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்துச்சு கார்ல,
ஏதோ கொரோனா பேஷண்ட் ஏதோ டிராவல் பண்ணிக்கிறாங்க, நம்ம கிட்ட டவுட் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல வந்து ஏதோ இன்ஃபெக்ஷன் எப்படி ரிமூவ் பண்ணணும்னா வாஷ் பண்ணிட்டு இது மாதிரி டிஸ்இன்ஃபெக்ஷன் மிஷின் மூலியமா ரிமூவ் பண்ண முடியும். அப்புறம் கிட்ஸ் எல்லாம் வந்து பிஸ்கெட் சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஏதாவது கீழே போட்டிருப்பாங்க சீட் கீழே, அதுல பாத்தீங்கன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிட்டு பேட் ஆர்டர் வரும். பேட் ஆர்டர் வரதுனால ஸ்மெல் வரும், வண்டிக்குள்ள வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் இருக்கும். ஸோ அது ரிமூவ் பண்றதுக்காக இது பண்ணனா நல்லா ரிமூவ் ஆயிரும், கிளீனா இருக்கும், ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், வண்டியில வந்து ஃப்ரெஷ் இருக்கும். இப்போ வந்து ஒரு புது கார் எடுத்தீங்கன்னா 300-400 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப்பா ஓட்ட முடியும். இதே ஒரு 10 வருஷம் வண்டி வந்து ஓட்ட முடியாது. ரீசன் என்ன, உள்ள வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் இருந்தா நம்மளால ஓட்ட முடியாது. ஸோ அதனால தான் பிரேக் விட்டு ஓட்டுறாங்க. யூஸ்வலா லாங் டிரைவ்ஸ் எல்லாம் எடுக்கிறவங்க, ஹிமாலயன் ரைட் எல்லாம் எடுக்கிறாங்கன்னா புது வண்டி எடுத்துட்டு நான் ஸ்டாப்பா 300-400 கிலோமீட்டர்ஸ் ஓட்டணும். அதே ஒரு 10 இயர்ஸ் வண்டி ஓட்ட முடியாது. பட் இது மாதிரி ஒரு டெக்னாலஜி வச்சு நம்ம கிளீன் பண்ணனா நான் ஸ்டாப்பா லாங் டிரைவ் எடுக்க முடியும். பாடி டயர்ட்னஸ் ஆகாது அவ்வளவு சீக்கிரமா, அந்த ஸ்மெல்னால பாடி டயர்ட்னஸ் ஆகாது. சோ இந்த ப்ரொசீஜர் எப்படி பண்ண போறோம்னு இப்ப காட்டுறேன் நான். இதுதான் அந்த மிஷின், நம்ம சொன்ன பாக்டீரியா கிளீன் பண்ற மிஷின். சோ இந்த மிஷின் வச்சுட்டு அப்புறம் எங்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் இருக்கும் நம்மளுக்கு ஃபீல் பண்றோம், எங்கேயாவது சாப்பிட்டு எங்கெல்லாம் போட்டிருப்போம்னு ஃபீல் பண்றோமோ அந்த இடத்துல அந்த ஸ்ப்ரே அடிக்கணும். யூஸ்வலா ஏசி வென்ட்ஸ்ல, டோர் கார்ட்ஸ்ல, அண்டர் சீட் அண்டர்நீத்ல, மேட்ல, கீர் நாப்ஸ் கீழே, இது மாதிரி ஹிடன் பிளேசஸ் இருக்கும் இல்லையா, இது மாதிரி ஹிடன் பிளேசஸ்ல, இது மாதிரி எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி கார்னர்ல வந்து நம்ம இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் உட்கார்ற இடத்துல கூட சீட்ல கூட அடிக்கலாம், சீட்ல கூட அடிக்கலாம். இதனால ஒன்னும் சீட்ல வந்து ஸ்பாயில் ஆகாது. என்ன ஸ்மெல் இது? இது வந்து லைம் ஸ்மெல். யூஸ்வலா வந்து லைம்ன்றது அந்த ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். சோ அது வந்து லைம் ஸ்மெல் இருக்கிறதுனால நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த ஃபீல். சோ என்டையர் வண்டி இது மாதிரி அடிச்சு முடிச்சிட்ட அப்புறம் இந்த மிஷின் ஆன் பண்ணும். இப்போ 2 மினிட்ஸ்ல நம்ம அந்த மிஷின் ஆன் பண்ணலாம். இப்போ வந்து மிஷின் ஆன் பண்ணி விட்டுறோம் நம்ம. ஓகே, மிஷின் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜர் 15 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. 15 மினிட்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்மோக் எல்லாமே, மீதி இருக்க ஸ்மோக் எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஃபீல் ஆகும் அந்த ஃப்ரெஷ்னஸ், எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான. ஸோ நல்லா இருக்கு. அந்த அந்த இந்த ஸ்மெல் வந்து மிக்ஸ் ஆயிருக்கு அது உள்ள. அதுதான் இருக்கு. இப்போ இந்த ஸ்மோக் வந்து இப்போ வெளில போகணும்னா என்ன பண்ணுங்க? அது அவ்வளோதான். இப்போ டோர் திறந்து விட்டோம்னா வெளியே ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் உள்ள இருந்தா போதும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்மோக் வெளியே போயிடுச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே வெளில கிடையாது. அதுக்கப்புறம் நார்மலா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா இருந்துட்டு இருக்கு அந்த ஃபீல். ஸோ உள்ள கொஞ்ச நேரம் வந்து ஸ்மோக் வந்து புகை அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. உள்ள போயிட்டு வெளில வந்தோம் ஒரு 15 நிமிஷம். சூப்பராக இருக்கு. 3 மந்த்ஸ் வரைக்கும் வரும் அப்படிங்கிறத சொல்றாரு. குழந்தைங்க கூட யூஸ் பண்ணலாம். அது இந்த கொரோனா டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விஷயம். இதுதான் பெயிண்ட் பூத். ஸோ பெயிண்டிங் எல்லாம், பெயிண்ட் ஜாப் எல்லாமே வந்து இங்க தான் நடக்கும். எக்ஸாஸ்ட் சிஸ்டம், இன்னல் சிஸ்டம் ரெண்டுமே இருக்கு. பிளஸ் யூவி லைட்ஸ் இருக்கு. யூவி லைட்ஸ்னா ஹீட் நல்லா கொடுக்கும், கியூரிங் நல்லா இருக்கும், நல்லா பாண்டிங் இருக்கும். செராமிக் போட்ட அப்புறம் யூவி லைட்ஸ் போட்டு ஆன் பண்ணி விடுவோம் ஓவர் நைட்டுக்கு. பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்ட அப்புறம் கூட யூவி லைட் போடும். மழை வின்டர் சீசன்ல கூட நம்மளால பெயிண்ட் அடிக்க முடியாதுனால. ஸோ இது வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கும், டஸ்ட் கிஸ்ட் உட்காராது. பெயிண்ட் பூத்துல அடிச்சா ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரியும், பெயிண்ட் பூத்துல அடிச்சாலே அதோட பெர்ஃபெக்ஷன் கரெக்டா இருக்கு. ஏன்னா வெளியே அடிக்கும் போது காத்து வந்து ஒரு டைரக்ஷன்ல போகும், ஒரு டைரக்ஷன்ல பெயிண்ட் போகும். ஸோ அது ஃபினிஷிங்கே இருக்காது. பெயிண்ட் பூத்துல அடிக்கும் போது கிளியாரிட்டியா இருக்கும் நம்மளுக்கு பெயிண்ட் அடிக்கிறது. டச் அப் ஒரு பம்பர் லைட்டா அடிப்படி சார், அது மட்டும் டச் அப் பண்ணி கொடுங்க. அது மாதிரி சின்ன சின்ன டச் அப்க்கும் வருது, பெரிய ஒர்க்கும் வருது. எந்த மாதிரி ஒர்க் இல்ல, ஒன்ஸ் கஸ்டமர் நம்ம கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க ரெகுலராகவே வந்து எதுனாலும் ஷா இது மாதிரி பண்ணும், ஷா என்ன பண்ணலாம் அப்படின்னு சஜஷனும் கேட்கறாங்க. சில கஸ்டமர் வராங்க, சில கஸ்டமர் வாட்ஸ்அப்ல போட்டோஸ் அனுப்பாங்க. சும்மா ஒரு கொட்டேஷன் கொடுங்க சார், எவ்வளோ அதுக்கு கொட்டேஷன் சொல்லுங்க அப்படின்னு. நம்மளும் கொட்டேஷன் சொல்லுவோம். அவங்களும் போயிட்டு ஒரு 4 இடத்துல விசாரிச்சுட்டு யார் சீப்பா இருக்காங்க, யார் பெஸ்டா இருக்காங்க பார்த்துட்டு தான் வராங்க. கஸ்டமர் வரும்போதே வந்து நாலேஜோட தான் வராங்க. இப்போ வந்து நம்ம வாட்டர் டிரான்ஸ்ஃபர் பிரிண்ட்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி இருக்கு. இதுல வந்து பிரிண்ட்டை வந்து வாட்டர் மூலியமா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஆப்ஜெக்ட்ல. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்மல் டேஷ்போர்டு. இது வந்து உட்டன் டெக்ஸ்சர் வேணும்னு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. இதுல வந்து உட்டன் டெக்ஸ்சர் வேணும். யூஸ்வலா ட்ரெடிஷனல் வேணும்னா ஸ்டிக்கர் ஓட்டுறது. ஸ்டிக்கர் ஓட்டுனா அந்த டெப்த்ல எல்லாம் உள்ள போவாது. பிளஸ் ஸ்டிக்கர் வந்து ஸ்டிக்கர் தான். இது வந்து பெயிண்டிங் டெக்னிக்ல வந்து ஒர்க் ஆகுது. ஸோ என்ன ஆகுனா இந்த ஃபிலிம் வந்து இதை வந்து ஹைட்ரோகிராபிக்ஸ் ஃபிலிம் H2O ஃபிலிம்னுவாங்க. இந்த ஃபிலிமை வந்து வாட்டர் மூலியமா இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இப்போ வந்து இப்போ வந்து ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து மெல்ட் ஆகுது. ஆக்டிவேட்டர்னு ஒரு கெமிக்கல் இருக்கும், அது போட்ட அப்புறம் இன்னும் ஜாஸ்தியா மெல்ட் ஆகும். மெல்ட் ஆயிட்ட அப்புறம் மொத்தம் பிரிண்ட்டும் இதுல என்னென்ன பிரிண்ட் இருக்கோ மொத்தம் பிரிண்ட்டும் வந்து அதுல வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அந்த மெட்டீரியலே வந்து அப்படியே தண்ணியா அவரை வந்து நல்லாவே தெரியும், உங்களுக்கு ஃபீலிங் ஆகும்.
இது வந்து 45 டிகிரி ஆங்கிளில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உட்டன் டெக்ஸ்சர் வந்துச்சு. இது வந்து ஒரு டெக்ஸ்சர் வந்திருக்கு. இப்போ வந்து டார்க் கலரு, சில வந்து டார்க் வுட்டு கேட்பாங்க, லைட் வுட்டு கேட்பாங்க, டீக் வுட் மாதிரி கேட்பாங்க. ஸோ எது மாதிரி வேணுமோ நம்ம அது மாதிரி நம்ம டெக்ஸ்சர் மாற்ற முடியும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர். ஹைட்ரோகிராஃபிக்ஸ்லேயே நீங்கள் கேட்டீங்க இல்லையா வேற பேட்டர்ன்ஸ்லாம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா யமஹாவோட சைட் டோரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்பிட் அவுட் டிசைன் வாங்க. ஸோ இந்த கோல்டன் ஸ்பிட் அவுட்ஸ் மாதிரி. ஸோ இது வந்து ஹைட்ரோகிராஃபிக்ஸ் மூலியமா தான் பண்ணது. ஸோ இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு, லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு. ஸோ அந்த டிசைன்ஸ்லாம் பண்ணி இது மாதிரி கார்பன் ஃபைபர், இது வந்து ஹைட்ரோக்ரோம் பண்ணுவாங்க. இது வந்து டெக்னாலஜி, வேற டெக்னாலஜி. அது நம்ம இன்னைக்கு பார்க்கல, என்ன டைம் நம்ம பார்க்க முடியல. இது வந்து கார்பன் ஃபைபர். யூஸ்வலாவே கார்பன் ஃபைபர்னா நல்லா இருக்கும். நிறைய வண்டிஸ்ல, இம்போர்ட்டட் கார்ஸ்ல, பைக்ஸ்ல எல்லாம் வந்து கார்பன் ஃபைபர் டிசைன்ஸ் வரும். அது கூட ஹைட்ரோகிராஃபிக்ஸ்ல பண்ண முடியும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏர் பிரஷ் பெயிண்டிங்னுவாங்க. ஏர் பிரஷ் மூலமா பெயிண்ட் பண்றது. ஸோ ஒரு ஆர்டிஸ்டிக் நாலேஜ் தான் பண்ண முடியும். எவ்வளவு டீடைல் இருக்கு பாருங்க. இப்போ இதுல வந்துட்டு இப்ப நம்ம பிக்சர் ஏதாவது கொடுத்தோம்னா அது மாதிரி ஸ்பெசிஃபிக்கா பண்றோம். இப்போ கூட ஒரு காளை மாடு பண்ணிருக்கோம். அது மாதிரி ஸ்பெசிஃபிக்கா கஸ்டமரோட டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் கூட வந்து நம்ம பண்ண முடியும். ஓகே. இப்போ இது அப்படியே வந்து நம்ம கார்லயுமே பண்ணலாம். கார்லயும் பைக்ல இது எல்லாமே ஒரே இதுதான். டிபெண்ட்ஸ் நெசசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை ஸ்கேல் பண்ணி பண்ண வாய்ப்பு இருக்கு. இருக்க செக்டர்ல வந்து நல்ல பெஸ்ட் செக்டர்னா ஆட்டோமொபைல்ஸ் தான். ஸோ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி கூட நல்லா தான் இருக்கு. ஆட்டோமொபைல்ஸ் வந்து நெசசிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆட்டோமொபைல்ஸ்ல இப்போ இருக்க பசங்க போனாங்கன்னா நல்லா ஏர்ன் பண்ணலாம்னு என்னோட பிலீஃப். ரொம்ப புது புது டெக்னாலஜிலாம் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. புது டெக்னாலஜி ஏன் கொண்டு வந்தோன்னா, லைக் கஸ்டமரோட நீடு, நம்மளோட நீட். நான் வந்து ஒரு பைக் காரோட பேஷனட் கை. ஸோ எனக்கு வந்து ஏதாவது புதுசா என்னோட பைக் என் காருக்கு என்ன வேணுமோ அதுதான் வந்து கஸ்டமரும் கேட்கறாங்க. ஸோ எனக்கு என்ன தேவையோ முதல்ல நான் என்னோட ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் ஃபுல்ஃபில் பண்ணும்போது அவங்களோட நெசசிட்டி எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுடைய டிசைன்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு. எனக்கே புதுசா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். ஷா ஆட்டோமொபைல்ஸோட அவங்க ப்ராசஸ் பண்றது, பெயிண்ட் பண்றது இதெல்லாமே பார்த்தோம். இங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா விண்டேஜ் கார்ஸ் ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கு. மாருதி 800, காண்டஸா இதெல்லாமே. ஸோ அதெல்லாமே அந்த கலெக்ஷன் ரொம்ப பிரியர்கள் இதெல்லாம் வந்து நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா அழகா ரெடி பண்ணி கொடுக்குறாரு. இப்போ இன்கேஸ் வந்து நம்ம வெளியூர்ல வந்து மாட்டிக்கிச்சு கார், இன்ஜின் ப்ராப்ளமா இருக்கு, எடுத்துட்டு வர முடியலன்னா கூட அவங்க டோ பண்ணி கூட எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அந்த பெல் பட்டன் ஒரு அழுத்தம் எடுத்துங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.